இப்படி பசி ஏறினேன். பசி ஏறி இந்த 3 பேர் சீட்டில் 3 சீட்டு முன்னாடி சன்னல் ஓரமாக போய் உக்காந்தேன். பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில் வந்துச்சு. ஒருத்தன் ஒடியாந்து என் பக்கத்தில் உட்காந்தான். பட்டையெல்லாம் போட்டிருந்தான். வெளிப்பட்டை மட்டும் இல்லை, உள்பட்டையும் போட்டிருந்துருப்பான் போல, எனக்கு தெரியலை. பசி எங்கே போகுதுன்னு கேட்டான். காரைக்குடி போகுதுன்னு. அப்படிலாம் போகக்கூடாதே அப்படின்னா. கிரகத்தை கூட்டுறான்டான்னு எந்திரிக்க போனேன். கம்பியோட கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான். உக்கார் உக்கார் உக்கார். நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான். தேவகோட்டை, ராம்நகர், ரஸ்தா, காரைக்குடின்னு. அப்படிலாம் வரக்கூடாதே அப்படின்னா. எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான். எடுத்துன்னு தொலைய மாட்டான். உப்புங்கிறான், உட்காந்துக்கிறான். நான் பக்குன்னு உட்காந்துருக்கேன். சொன்னான், அண்ணே அப்படின்னா. நான் தம்பி அப்படின்னேன். ஏன்னா அவன் பேசலை, பகவான் பேசுகிறான். அண்ணே, தேவகோட்டை ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது. ரஸ்தாவும் அது ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது. ரஸ்தாவை தூக்கி காரைக்குடியில் வைக்கணும், காரைக்குடியை தூக்கி தேவகோட்டையில் வைக்கணும். என்ன சொல்கிறேன்னு கேட்டான். முடியாதனா வாந்திய வாயில் விட்டுருவான். அப்படியே செய்வோம்னே அப்படின்னேன். நாங்கள் பேசினதை பின்னாடி 2 பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கானுவோம். பெண்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு புலம்பி தீர்த்திருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் சன் டிவி லலிதா அவர்கள். பெண்கள் சார்பாக நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஹலோ 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 ஹலோ